ராம் நாராயண ராம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் தொடர்ந்து நாங்கள் அறிந்து புரிந்து கொண்டது, ராம் நாராயண ராம் என்பது தன்னிச்சையாக முழுமையானது. ராம் என்பது ஆகாயம், முடிவில்லாதது, முழு பிரபஞ்சம் மற்றும் பரம சிருஷ்டிகர்த்தா. நாராயண என்பது இந்த பிரபஞ்சத்தின் அனைத்து நட்சத்திரங்கள் மற்றும் கிரகங்கள். மற்றொரு ராம் என்பது நாங்கள் அனைவரும், அதாவது அனைத்து உயிரினங்கள், தாவரங்கள், தூசி துகள்கள் மற்றும் அனைத்து உயிருள்ள உயிர்கள். எங்கள் சிந்தனை அல்லது விவேகம் ராம் நாராயண ராம் இன் ஒரு பகுதி. பிறப்பால் கிடைக்கும் உரிமையாக பிரபஞ்சத்தில் இருந்து உருவான பொருளின் சாரம் நாங்கள் அனைவருக்கும் இயற்கையான உரிமை. எங்கள் முக்கிய இலக்கு அனைவருக்கும் பிறப்பால் கிடைக்கும் உரிமை, சுயமரியாதை மற்றும் சமத்துவத்தை மீண்டும் நிறுவுவதாகவும். இது எங்கள் புரட்சி. இது சந்தான தளம், குடும்பத்தின் அனைத்து உறுப்பினர்களின் சுயரட்சைக்காக. அனைத்து நன்மைகளும் முழுமையான நன்மைகள். எங்கள் நோக்கம் மற்றும் போராட்டம் அனைவரையும் இந்த முழுமை மற்றும் சுய உணர்வு பாதையில் சேர்ப்பதாகவும். இந்த போராட்டம் அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக. நாங்கள் ஒரு வகுப்பில்லாத, ஜாதியில்லாத, சுரண்டலற்ற சமுதாயத்தை விரும்புகிறோம். நாங்கள் ஒரு அஹிம்சை போராட்டத்தை விரும்புகிறோம். இது எங்கள் சுயரட்சை மற்றும் உள்நிலை அறிவுக்கான போராட்டம். நாங்கள் அனைவரும் இந்த அளவற்ற பிரபஞ்சம், கேலக்சியின் உலகளாவிய குடும்பம், பிரபஞ்சத்தில் இருந்து உருவானது. எண்ணற்ற கிரகங்கள், நட்சத்திரங்கள், உயிரினங்கள், தாவரங்கள், விலங்குகள், அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள், அனைத்து பொருட்களும் இங்கே உயிருடன் உள்ளன. அனைத்திலும் சிந்தனை உள்ளது. அனைத்தும் படைப்பாற்றல் கொண்டவை. பிரபஞ்சம் எவரையும் வெளியேற்றாது. பிரபஞ்சம்தான் பிரபஞ்ச ராம் நாராயண ராம். இதிலிருந்து எண்ணற்ற கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்கள் உருவாகின்றன. எங்கு உயிருள்ள உயிர்கள் உள்ளனவோ அவர்கள் அனைவரும் ராம் நாராயண ராம் இல் அடங்கியுள்ளனர். பிரபஞ்சம் ராம் நாராயண ராம் இன் முழுமை, அகண்டம் மற்றும் முழுமையின் மற்றொரு பெயர். இன்றைய உலகிலும் முழு பிரபஞ்சத்திலும் எண்ணற்ற ஆன்மாக்கள் வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளில் இருந்து வஞ்சிக்கப்படுகின்றன. இதன் விளைவாக மக்கள் அநியாயம், தவறுகள், குற்றங்கள் செய்கிறார்கள் மற்றும் பல்வேறு வகையான தவறான செயல்களில் சிக்கிக்கொள்கிறார்கள். அவர்கள் கலக்கம், அவர்கள் இதயம் மற்றும் சிந்தனையின் ஆழமான பசிக்காக உருவாகிறது. ஒரு பசித்த மனிதன் குழப்பத்தில் கத்தி தவறாக நடக்கக்கூடியது போல, அதேபோல் நம்முள் உள்ள எண்ணற்ற சிந்தனைகள் எங்கள் செயல்களை பாதிக்கின்றன. இந்த வகையில் நாங்கள் நம்மை ஒரு திசையற்ற நிலைமையில் காண்கிறோம். அதிலிருந்து வெளியே வருவதற்கு தேவையானது ஜபம், தியானம் மற்றும் ஆன்மீக சாதனைகள் மற்றும் நம்முடைய சிந்தனையை இணைக்க உதவும் முறைகள். அப்போதுதான் உலகில், இயற்கையில், சமுதாயத்தில் மற்றும் உடலில் சமத்துவம் வரும். ராம் நாராயண ராம் நம்முடைய இயற்கையின் உண்மை மற்றும் கொள்கைகளை ஒரு நூலில் பின்னி முன்னேறுகிறார். நாங்கள் அனைவரும் இந்த ரதத்தின் கட்டுப்பாட்டை பிடித்து நம்முடைய மனத்தின் சக்தியால் அதை முன்னேற்ற வேண்டும் என்பது எங்கள் பொறுப்பு. அப்போதுதான் நம்மை அனைவரையும் ஆசீர்வாதம், செழிப்பு மற்றும் பரம அமைதி மழையாக பொழியும். நாங்கள் அனைவரும் மதத்துடன் பிறக்கிறோம். எங்கள் உடல், மனம் மற்றும் ஆன்மா பிரபஞ்சம் மற்றும் இயற்கையின் மதத்தால் உருவாக்கப்பட்டவை. எங்கள் வாழ்க்கை சேர்க்கை, கழித்தல், பெருக்கல் மற்றும் வகுத்தல். அதேபோல் மதத்தை பின்பற்ற வேண்டும். நல்லதை சேர்க்கவும், கெட்டதை குறைக்கவும், நல்லதை பெருக்கவும் மற்றும் அனைவருடன் பகிரவும். இந்த உலகில் மனிதர்கள் உருவாக்கிய பல்வேறு மதங்கள், அரசியலமைப்புகள், தனிப்பட்ட சொத்துக்கள், அரசியல் கட்சிகள் மற்றும் கல்வி சுயநலத்தால் நிரம்பியவை மற்றும் மனித சமுதாயத்தின் எதிரிகளை உருவாக்குகின்றன. இவற்றால் தனிப்பட்ட சொத்துக்கள் உருவாகின. இதை எங்கள் சமுதாயத்தில் இருந்து அகற்ற வேண்டும். ஒவ்வொருவரும் நினைவில் கொள்ள வேண்டும், மனிதர்கள் உருவாக்கிய மதங்கள் பொய்யானவை. சுயநலம், பேராசை, பழமையான மூட நம்பிக்கைகள், குருட்டு நம்பிக்கைகளால் நிரம்பியவை மற்றும் பிளவுகளை உருவாக்குகின்றன, பயத்தை உருவாக்குகின்றன மற்றும் உண்மையான ஆன்மீகத்தையும் சமத்துவத்தையும் விலக்குகின்றன. இயற்கையில், ஆகாயத்தில் எந்த ஒரு தனிப்பட்ட சொத்தும் காணப்படாது. பிறகு இந்த பூமியில் தனிப்பட்ட சொத்து எங்கிருந்து வந்தது? மலைகளுக்கு ஒத்த பெரிய பேராசை மனிதர்களை விழுங்குகிறது.
இருந்தாலும் இந்த உலகின் மக்கள் அதை புரியவில்லை. அவர்கள் அதை புரிந்து கொள்ள விரும்பவில்லை மற்றும் அதை அடையாளம் காண விரும்பவில்லை. இயற்கையிலும் இதே நிலைமை. மக்கள் தனிப்பட்ட நலன்களுக்கு எளிதாகவே வெவ்வேறு மதங்களை உருவாக்கியுள்ளனர். அதே நேரத்தில் இழைத்த தலைவர்கள் சரியான கல்வியை வழங்கவில்லை. மக்கள் தங்கள் சிந்தனையின் குரலை கேட்குவதை நிறுத்தியுள்ளனர். ராம் நாராயண ராம் என்ற பெயரின் ஜபம் மூலம் அனைவரையும் ஒன்றிணைத்து அமைதி, சமத்துவம், உள்நிலை மகிழ்ச்சி, சுய உணர்வு, சுயநம்பிக்கை, தன்னைத்தானே நேசிப்பது மற்றும் சுயநம்பிக்கையை ஊக்குவிப்பது மற்றும் இயற்கையின் உண்மையான பாதையில் செல்ல ஊக்குவிக்கப்படுகிறது.